ஒரு அணில். ராமசேதுவில் கல்லை தூக்கவில்லை, ஆனாலும் வரலாற்றில் இடம்பெற்றது. ராமன் கடலை கடக்க வேண்டும், லங்கை சென்றால்தான் சீதை மீட்பு. வானரங்கள் பெரிய பாறைகளை தூக்கி கடலில் போட்டனர். நளன் நீலன் கற்களை அமைத்து பாலம் கட்டினர். அனைவரும் பெரும் வீரச் செயல்களில் ஈடுபட்டனர். அந்த கூட்டத்தில் ஒரு சிறிய அணிலும் இருந்தது. அது கடலருகே ஓடி மணலில் புரண்டு அந்த மணலை கடலில் போடத் தொடங்கியது. வானரங்கள் சிரித்தனர். உன் மணல் துகளால் என்ன ஆகும்? ஆனால் அணில் நிற்கவில்லை. அது தன் அளவுக்கு செய்தது. அந்த காட்சி ராமன் கவனித்தார். அவர் அணிலை கையில் எடுத்தார். அதன் முதுகை மெதுவாக தொட்டார். உன் முயற்சி இந்த பெரிய பாறைகளுக்கு சமம் என்றார். அவரது விரல் தடங்கள் அணிலின் முதுகில் பதிந்தன. அதனால்தான் அணிலின் முதுகில் கோடுகள் இருப்பதாக இன்றும் மக்கள் கூறுவர். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.